ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்குன்னா, என்ன மாரி நீ இந்த மாரி யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. அத்திப்பட்டிங்கிற ஒரு ஊரையே காணா அப்படிங்கிற மாரி, மீஷோ அப்படிங்கிற ஒரு ஆப் மாரியே இன்னொரு ஆப்ப கிரியேட் பண்ணி, அது மீஷோ தான் எங்களையே நம்ப வச்சு ஸ்கேம் பண்ண கதைய தான் இப்ப நான் சொல்லப் போறேன். ஊர்லேருந்து எங்க அம்மா வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். சடனா ஒரு நாள் எங்க அம்மா வந்து என்ட்ட இந்த மாரி மீஷோக்கு வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் நினச்சேன் இந்த சீசன்ல வந்து Flipkart, Amazon, மீஷோ எல்லாத்துலயுமே ஆஃபர் போடுவாங்க. ஸோ அதே மாரி ஏதோ சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாமே ஆஃபர்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, "நீ எனக்கு ஆர்டர் பண்ணி குடு" அப்படின்னு சொல்லி, இங்க நாங்க இருக்கிற எங்க கோயம்புத்தூர் வீட்டு அட்ரஸ்க்கே ஆர்டர் போட்டேன். என்ன ஆர்டர் போட்டேன்னா, இந்த மாரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எல்லாமே 1 கேஜி 4 கிலோ எல்லாம் சேர்த்து 300 சம்திங் போட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு டவுட், எவன்டா 4 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸ 300க்குலாம் தர்றது அப்படின்னு. தான் இருந்தாலும் சரி நம்ம போடுவோம். மீஷோ தான் எல்லாமே இதுவா குடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு, நானும் அந்த ஆப்ப ஓப்பன் பண்ணி டிட்டோ டிட்டோ வந்து மீஷோவோட ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், மீஷோவோட லோகோ எப்படி இருக்கும், எல்லாமே அதே மாரி போட்டு நானும் 300க்கு ஆர்டர் போட்டேன். போட்டதுக்கப்புறம் ஒரு டெலிவரி டேட் குடுத்துட்டாங்க. 18த் சம்திங். அ ஜூலை 18த் வரும் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. 18த் வரல. அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா 27த்ன்னு போட்டிருந்தாங்க. என்ன இது இப்படி டிலே ஆயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, "இல்ல வேண்டாம். நீ வந்து எனக்கு கேன்சல் பண்ணிடு. இது வர்ற மாரி தெரியல." அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்பதான் இருக்கு சம்பவமே. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கேன்சல்ங்கிற ஆப்ஷனே இதுல இல்ல. என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன். என்னென்னவோ ஆப்ஷன் பண்ணி பார்க்குறேன். சரி சேட் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், கால் பண்ணலாம், என்குயரி என்னமோ பண்ணி பார்க்குறேன். என்ன பண்ணாலும் அந்த ஹோம் பேஜ்லயே ரிட்டர்ன் ஆயி வந்து நிக்குது. என்ன இது இப்படியே வருது? ஒருவேள ஆப் ஒர்க் ஆகலையோ என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ ஓப்பன் பண்ணி அந்த மாரி ஏதேதோ என்னென்ன ஆப்ஷன் இருந்துச்சோ எல்லாமே கிளிக் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து இன்வாய்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து நம்ம பில்லிங்கே குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், நம்ம எங்க ஃப்ரம் அட்ரஸ் எங்க, டூ அட்ரஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அப்பதான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். டூ அட்ரஸ்ல வந்து என் பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவா போட்டிருக்கு. ஃப்ரம் அட்ரஸ்ல பார்க்குறேன். பயங்கர ஷாக்கு. பார்த்தா ஃப்ரம்ன்னு போட்டு 1, 2, 3, 4 எந்த ஊர் போடல, பின்கோட் போடல. ஆக்சுவலா அட்ரஸே இல்ல. வெறும் 1, 2, 3 ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ போட்டு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அதனால எங்க அம்மாட்ட நான் சொன்னேன் முன்னாடியே, இதுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்ல. நம்ம வேணாம், போட வேணாம்னு சொன்னதுக்கு, சும்மா போடு மீஷோ தான் வந்துரும். நான் அந்த மாரி நெறைய தடவ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு வரல. இப்ப ஸ்கேம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவோட ஃபோன வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பக்கத்திலேயே மீஷோன்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. இது என்னம்மா மீஷோன்னு ஒரு ஆப் வச்சிருக்கீங்க? இப்ப இது என்ன ஆப் அப்படின்னு கேட்டா, அதுவும் மீஷோவோட ஆப் தான். மீஷோவோட புது ஆப்பு. இப்ப வந்து ஆஃபர்க்காக இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன என்னென்னவோ சொல்றீங்க? மீஷோல 2 ஆப் இருக்கு. ஆஃபருக்காக இன்னொரு ஆப்பா? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் கேட்கிறேன். இந்த ஆப் வந்து நீங்க வந்து எங்கருந்து இந்த இன்ஸ்டால் பண்ணீங்க? Play Storeலேருந்து இன்ஸ்டால் பண்ணீங்களா? அப்பதான் வந்து உண்மையே சொல்றாங்க. இல்ல நான் வந்து Play Storeலாம் இது இன்ஸ்டால் பண்ணல. இன்ஸ்டாலயோ, யூடியூப்லயோ எதுலயோ இப்படி ஷார்ட்ஸோ, ரீல்ஸோ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது, ஏதோ ஒரு லிங்க்ல வந்து எனக்கு வந்துச்சு. ஏதோ ரீல்ஸ்லயோ, ஷார்ட்ஸ்லயோ வந்திருக்கு. இந்த லிங்க்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிரும்ன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்க நான் கிளிக் பண்ணேன். அத கிளிக் பண்ணா ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆச்சு. அந்த ஆப்ல தான் நான் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வந்து ஒரு மீஷோ ஆப்பே கிடையாது. ஆனா பார்த்தா டிட்டோ மீஷோ லோகோ, மீஷோவோட அந்த ஹோம் பேஜ் ஆப்ப ஓப்பன் பண்ணி ஒரு ஹோம் பேஜ் வரும்ல, டிட்டோ அதே சேம் மீஷோல எப்படி இருக்குமோ அதே மாரி அந்த பிங்க் ஷேடு, ரெட் ஷேடு அதே மாரியே இருந்தது. இந்த மாதிரி உங்க வீட்ல பேரண்ட்ஸ் எதையாவது ஒரு லிங்க்க தொட்டு கூட ஆப்ப ஓப்பன் பண்ணி, அத நம்மளையே மீஷோ, ஃப்ளிப்கார்ட்ன்னு நம்ப வைக்கிற மாரி கூட அந்த ஆப் இருக்கு. ஸோ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி வைங்க. எந்த லிங்க்கையும் டச் பண்ண வேணாம். இது ஏதோ ஒரு ரூ. 300யோட போச்சுன்னு நெனச்சு நான் வந்து ஏதோ சிரிச்சுட்டு பேசுற மாரி இருக்கு. ஆனா இதே இது ஒரு பெரிய அமௌண்ட்டா போயி, ஒரு 10 ஆர்டர் சேர்ந்தாப்புல பண்ணி, 1000 1000ன்னு வச்சு ரூ. 10,000 போச்சா என்ன ஆகுறது? அதனால உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி, எந்த லிங்க்கையும் தயவு செஞ்சு டச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வைங்க.